அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா பிஓ எக்ஸாம் 2020 நடைபெற்ற பிஓ எக்ஸாமில் கேட்ட தமிழ் கொஷினை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். மொத்தம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6 பேட்ச் நடந்தது. ஒவ்வொரு பேட்சுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா 16 கொஷின் கேட்டிருந்தாங்க. மொத்தம் 6 பேட்சாக நடந்தது. ஏற்கனவே ஒரு 2 பேட்சில் நடந்த 16 32 கொஷின் பார்த்துட்டோம். ரிமைனிங் இருக்கிற 4 பேட்சுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 16 பார்த்தீங்கன்னா மொத்தம் 64 கொஷினை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த இதில் வந்து ஃபஸ்ட்டு எதை பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேர்ட் பேட்ச் 3வது பேட்சில் நடந்த பிஓ எக்ஸாமோட தமிழ் கொஷின், அந்த பிஓ எக்ஸாமில் கேட்ட தமிழ் கொஷின் அந்த தேர்ட் பேட்சோட 16 கொஷினை தான் பார்க்க போகிறோம். அதில் மொதல் கொஷின், சிலப்பதிகாரம் உணர்த்தும் உண்மைகள் எத்தனை அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் பி 3. இந்த 3 உண்மைகள் என்பது அரசியல் பிழைத்தோருக்கு அறம் கூற்றாகும், உரைசால் பத்தினியை உயர்ந்தோர் ஏத்துவர், ஊழ்வினை உறுத்து வந்து ஊட்டம். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இந்த சிலப்பதிகாரம் உணர்த்தும் 3 உண்மைகள். ஏற்கனவே நிறைய டைம் வந்து 10th படிச்சிருப்போம். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த 6 பேட்ச்லையுமே கேட்ட கொஷின் கொஞ்சம் ஒன்றுக்கு ஒன்று ரெலவெண்ட்டாக உள்ள மாதிரி தான் கேட்டிருக்காங்க. நீங்கள் அதனால் அதை பார்த்துக்கலாம். இந்த இதில் கொஷின் எதுக்காக கொடுக்குறோம் அப்படின்னா புதுசாக ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான். இந்த இது முடிஞ்சதுக்கப்புறம் அடுத்தடுத்து நீங்கள் ஏற்கனவே சொன்ன மாதிரி யூனிட் வைஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் கொடுத்துருவோம். அந்த இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் வந்து நீங்கள் அதில் பார்த்துக்கலாம். சரி, 2வது கொஷின், 10 பாட்டு நூல்களில் ஆற்றுப்படை நூல்கள் எத்தனை? இந்த 10 பாட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஆற்றுப்படை நூல்கள் மொத்தம் 5. அடுத்த கேள்வி, கருணாமிர்த சாகரம் என்னும் இசை பேரிலக்கண நூலை எழுதியவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி தஞ்சை ஆபிரகாம் பண்டிதர். அடுத்து, முதுமொழி காஞ்சி என்னும் நூலை எழுதியவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி மதுரை கூடலூர் கிழார் தான் முதுமொழி காஞ்சி என்னும் நூலை எழுதியவர். இதில் ஆப்ஷன் பி கரெக்டாக போட்டாங்க, காரியாசன் போட்டிருக்காங்க. காரியாசன் கிடையாது. ஆப்ஷன் பிங்கிறது கரெக்டு. நம்ம குறிக்கிறப்ப பி தான் குறிப்போம். மதுரை கூடலூர் கிழார் பிங்கிறதான் சரியான ஆன்சர். காரியாசன் எதை எழுதியிருக்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிறுபஞ்ச மூலத்தோட ஆசிரியர் தான் காரியாசன். ஸோ இதுக்கு உண்டான ஆப்ஷன் பி. ஆனால் அவங்க சொல்லியிருக்க பேர் வந்து தவறாக இருக்குது. அதனால் நீங்கள் கரெக்டாக வந்து பார்த்துக்குங்க. அடுத்து, தத்துவ போதகர் எழுதிய உரைநடை நூல் எது? அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி ஆத்ம நிர்ணயம். அடுத்து, ஐயனாரிதனார் என்பவரால் எழுதப்பட்ட இலக்கண நூல் எது? புறப்பொருள் வெண்பா மாலை தான் வந்து பார்த்திங்கன்னா ஐயனாரிதனார் என்பவரால் எழுதப்பட்ட இலக்கண நூல். அடுத்து, சங்கம் நிறுவி தமிழ் வளர்ச்சிக்கு தொண்டாற்றிய சமணர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சங்கம் நிறுவி தமிழ் வளர்ச்சிக்கு தொண்டாற்றிய சமணர் வந்து பார்த்திங்கன்னா வச்சிர நந்தி. ஆப்ஷன் ஏ. அடுத்து, நெய்தல் திணைக்குரிய சிறுபொழுது என்ன? இப்போ பார்த்திங்கன்னா 5 நிலத்துக்கும் வந்து பார்த்திங்கன்னா பெரும்பொழுது சிறுபொழுது இருக்குது. பெரும்பொழுது அப்படிங்கிறது மாதத்தை அடிப்படையாக வைத்தது. சிறுபொழுது என்பது அந்த நாளை வந்து பார்த்திங்கன்னா 6 கூறா பிரித்து இருக்கிறது. ஸோ அந்த நெய்தல் நிலத்திற்குரிய சிறுபொழுது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாலை, நெய்தலுக்கு மாலை. அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த இதெல்லாம் புறப்பொருளில் வர்றது. இந்த புறப்பொருளில் வரப்போ சிறுபொழுது பெரும்பொழுது அகத்திணை புறத்திணை இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த புறத்திணையில் வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் வரும். அகத்திணை புறத்திணையெல்லாம் ஃபுல்லாக படிச்சிங்கனாலே அதில் வந்து ஒரு கேள்வி கேட்குறது கண்டிப்பாக வாய்ப்புகள் நிறையா இருக்குது. இந்த புறத்திணையை பொறுத்த வரைக்கும் 12ல் வந்து பார்த்திங்கன்னா வெற்றி கறந்தை அது மாதிரி படிக்கிற மாதிரியும், அகத்திணையை பொறுத்த வரைக்கும் குறிஞ்சி முல்லை மருதம் இதழ் பாலை இதெல்லாம் படிக்கிறோம். அப்புறம் சிறுபொழுது பெருபொழுது இந்த இதெல்லாம் நீங்கள் படிக்கிறப்ப கண்டிப்பாக இதில் ஒரு கேள்விகள் இடம்பெறதுக்கு கண்டிப்பாக வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நீங்கள் அதை பார்த்துக்கலாம். அதனால் நெய்தல் திணைக்குரிய சிறுபொழுது மாலை. அடுத்து, கிறிஸ்தவ தமிழ் தொண்டர் என்னும் நூலின் ஆசிரியர் யார்? ராபி சேது பிள்ளை தான் வந்து பார்த்திங்கன்னா கிறிஸ்தவ தமிழ் தொண்டர் என்னும் நூலின் ஆசிரியர். இந்த ராபி சேது பிள்ளை தான் பார்த்திங்கன்னா சொல்லின் செல்வர் என்று அழைக்கப்படுகிறார். அடுத்து, இனிமையும் நீர்மையும் தமிழனா ஆகும் என்று கூறும் நூல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இனிமையும் நீர்மையும் தமிழனா ஆகும் என்று கூறும் நூல் பிங்களந்தை அப்படிங்கிற நூலில் தான் வந்து பார்த்திங்கன்னா இனிமையும் நீர்மையும் தமிழனா ஆகும் அப்படின்னு கூறப்பட்டிருக்கு. ஆப்ஷன் சி பிங்களந்தை. அடுத்து, கடைச்சங்கம் இருந்த இடம். கடைச்சங்கம் 3 சங்கங்கள் வளர்த்து பார்த்திங்கன்னா தமிழை வளர்த்தாங்க. 3 சங்கம் வைத்து இதில் வந்து கடைச்சங்கம் முதல் இடைக்கடை 3மே இருக்குது. அதில் வந்து பார்த்திங்கன்னா கடைச்சங்கம் வந்து பார்த்திங்கன்னா வடமதுரை. அடுத்து, திருக்குறளை ஜெர்மன் மொழியில் மொழிபெயர்த்தவர் யார்? கார்ல் கிரால் அப்படிங்கிறவர் தான் திருக்குறளை ஜெர்மன் மொழியில் மொழிபெயர்த்தவர். அடுத்து, காரைக்கால் அம்மையார் பாடிய நூல் எது? திருவிரட்டை மணிமாலை. ஆப்ஷன் பி திருவிரட்டை மணிமாலை.
அடுத்து நாச்சியார் திருமொழியை பாடியவர் யார்? நாச்சியார் திருமொழியை பாடியவர் ஆப்ஷன் பி ஆண்டாள். அடுத்த கேள்வி, நிரம்பையர் காவலர் என்று அழைக்கப்படுபவர் யார்? அடியார்க்கு நல்லார். ஆப்ஷன் பி அடியார்க்கு நல்லார் அவர்தான் நிரம்பையர் காவலர் என்று அழைக்கப்படுகிறார். அடுத்து இந்த தேர்ட் பேட்சோட கடைசி கொஸ்டின், முதலில் தோன்றிய சதகம் எது? முதலில் தோன்றிய சதகம் திருச்சதகம். திருச்சதகம் தான் முதலில் தோன்றிய சதகம். இந்த பிஓ எக்ஸாமில் கேட்ட 4th பேஜோட கொஷின், அதுவும் அந்த தேர்ட் பேஜில் ஒரு 16 கொஷின் கேட்டிருந்தாங்க. இனி வந்து பார்த்திங்கன்னா அடுத்த 16 கொஷின் வந்து பார்த்திங்கன்னா 4th பேஜில் கேட்ட தமிழ் கொஷின். அதில் முதல் கொஷின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முஹைதீன் ஆண்டவர் பிள்ளைத்தமிழ் நூலின் ஆசிரியர் யார்? முஹைதீன் ஆண்டவர் பிள்ளைத்தமிழ் நூலின் ஆசிரியர் ஆப்ஷன் பி சவ்வாது புலவர். அடுத்து திருத்தொண்டர் திருவந்தாதியை பாடியவர் யார்? திருத்தொண்டர் திருவந்தாதியை பாடியவர் நம்பியாண்டார் நம்பி. அடுத்து திருக்குறள் திருவாசகம் நாலடியார் ஆகிய 3 பழந்தமிழ் நூல்களை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் யார்? இந்த ஆங்கிலம் அப்படின்னு சொன்னாலே நமக்கு யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜியு போப். ஏற்கனவே வந்து திருக்குறளை வந்து பார்த்தீங்கன்னா திருக்குறள் திருவாசகத்தை வந்து ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தார். அதே மாதிரி நாலடியாரையும் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தார். இதனால் வந்து பார்த்திங்கன்னா ஜியு போப் அவர்கள் தான் வந்து பார்த்திங்கன்னா திருக்குறள் திருவாசகம் நாலடியார் ஆகிய 3 நூல்களையும் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர். அடுத்து வேதநாயகம் பிள்ளை யாரிடம் தமிழ் கற்றார்? மீனாட்சி சுந்தரம் பிள்ளை. ஆப்ஷன் ஏ மீனாட்சி சுந்தரம் பிள்ளை. அடுத்து தொண்டை மண்டல சதகம் பாடியவர் யார்? தொண்டை மண்டல சதகம் பாடியவர் ஆப்ஷன் பி படிக்காசு புலவர். சுந்தரரின் தந்தை பெயர் என்ன? சுந்தரரோட தந்தை பெயர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி சடையனார். அடுத்து கண்ணன் சேந்தனார் எழுதிய நூலின் பெயர் என்ன? கண்ணன் சேந்தனார் எழுதிய நூலின் பெயர் திணைமொழி 50. திணைமொழி 50. ஆப்ஷன் சி திணைமொழி 50. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா கண்ணன் சேந்தனார் எழுதிய நூலின் பெயர். அடுத்து அவனை கண்டதும் அவள் முகம் மலர்ந்தது, சூரியனை கண்ட தாமரையைப் போல் அல்ல, சோற்றை கண்ட ஏழையைப் போல் என்ற சொல் அம்புகளுக்கு சொந்தமானவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ விந்தன். இந்த விந்தன் அப்படிங்கிறவர் தான் வந்து பார்த்திங்கன்னா என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னா, அவனை கண்டதும் அவள் முகம் மலர்ந்தது, சூரியனை கண்ட தாமரையைப் போல் அல்ல, சோற்றை கண்ட ஏழையைப் போல் என்று கூறியவர் ஆப்ஷன் ஏ விந்தன். அடுத்து மேனகா என்னும் நாவல் இலக்கியத்தை நாடகமாக்கியவர் யார்? மேனகா என்னும் நாவல் இலக்கியத்தை நாடகமாக்கியவர் ஆப்ஷன் பி கந்தசாமி முதலியார். அடுத்து நாடக இயல் என்னும் நாடக இலக்கண நூலை இயற்றியவர் யார்? நாடக இயல் என்னும் நாடக இலக்கண நூலை இயற்றியவர் ஆப்ஷன் ஏ சூரிய நாராயண சாஸ்திரியார். இவர் தான் வந்து பார்த்திங்கன்னா பரிதிமார் கலைஞர் அப்படின்னு அழைக்கப்படுகிறார். அடுத்து உதயன குமார காவியம் எத்தனை காண்டங்களை கொண்டது? உதயன குமார காவியம் எத்தனை காண்டங்களை கொண்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி 6 காண்டங்களை கொண்டது. அடுத்தது குறுந்தொகையை தொகுத்தவர் எல்லாத்துக்குமே தெரியும், பூரிக்கோ. குறுந்தொகை என்னும் நூலை தொகுத்தவர் ஆப்ஷன் ஏ பூரிக்கோ. அடுத்தது வண்ணச்சரபம் தண்டபாணி சுவாமிகள் எழுதிய நூலின் பெயர் என்ன? வண்ணச்சரபம் தண்டபாணி சுவாமிகள் எழுதிய நூலின் பெயர் ஆப்ஷன் பி புலவர் புராணம். புலவர் புராணம் தான் வந்து பார்த்திங்கன்னா வண்ணச்சரபம் தண்டபாணி சுவாமிகள் எழுதிய நூல். தஞ்சை வாணன் கோவை நூலின் ஆசிரியர். தஞ்சை வாணன் கோவை நூலின் ஆசிரியர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொய்யாமொழி புலவர். ஆப்ஷன் டி. அதில் வந்து பார்த்தீங்கன்னா தஞ்சை வாணனே இருக்கிறதுனால தஞ்சை வாணன் அந்த இது கொடுத்துடக்கூடாது. தஞ்சை வாணன் கோவை நூலின் ஆசிரியர் பொய்யாமொழி புலவர். ஆப்ஷன் டி. அடுத்து கூத்தராற்றுப்படை, இது ஏற்கனவே வந்து பார்த்துருக்கோம். இந்த கூத்தராற்றுப்படை என்று அழைக்கப்பெறும் நூல் மலைப்படு கடாம். அதேமாதிரி ஆற்றுப்படை 5 ஆற்றுப்படைகள் இருக்குது, அதனால் அதுவும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த 4th பேஜோட கடைசி கொஷின், தக்கையாக பரணியின் ஆசிரியர் ஒட்டக்கூத்தர். தக்கையாக பரணியின் ஆசிரியர் ஆப்ஷன் பி ஒட்டக்கூத்தர். இதோட வந்து பார்த்திங்கன்னா இந்த 4th பேஜில் கேட்ட ஒரு 16 கொஷின் முடிந்தது. அடுத்து நம்ம பார்க்க இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா 5வது பேட்சில் கேட்ட 16 தமிழ் கொஷின். இந்த 16 தமிழ் கொஷின் வந்து பார்த்திங்கன்னா 5வது பேஜில் கேட்ட 16 தமிழ் கொஷின் இந்த பிஓ எக்ஸாமில் கேட்டதை பார்க்க போகிறோம். அதில் மொதல் கொஷின் வந்து பார்த்திங்கன்னா சங்ககால சான்றோர்கள் என்னும் நூலை எழுதியவர். சங்ககால சான்றோர்கள் என்னும் நூலை எழுதியவர் நா. சஞ்சீவி. அடுத்து தமிழ்நாட்டில் கழுமலம் என்ற இடத்தில் நிகழ்ந்த போர் பற்றிய செய்திகளை குறிப்பிடும் நூல் எது? தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா
கழுமலம் என்னும் இடத்தில் நிகழ்ந்த போர் பற்றிய செய்திகளை கூறும் நூல் களவழி 40. ஆப்ஷன் டி. அடுத்து திருவாரூர் உலா என்னும் நூலை எழுதியவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருவாரூர் உலா அந்தக்கவி வீரராகவர். அந்தக்கவி வீரராகவர் அவர் தான் வந்து பார்த்திங்கன்னா திருவாரூர் உலா என்னும் நூலை எழுதியவர். அடுத்தது கந்தப்ப தேசிகரின் காலம் கிபி 19. ஆப்ஷன் பி. அடுத்து பெரியாழ்வாரின் இயற்பெயர். பெரியாழ்வாரின் இயற்பெயர் விஷ்ணு சித்தர். ஆப்ஷன் ஏ. விஷ்ணு சித்தர். விஷ்ணு சித்தர் தான் விஷ்ணு சித்தர்ன்னு இருக்கும். ஆப்ஷன் ஏ. அடுத்து திரிகடுகம் என்னும் நூலின் ஆசிரியர். திரிகடுகம் வந்து பார்த்திங்கன்னா நல்லாதனார். நல்லாதனார் தான் வந்து பார்த்திங்கன்னா திரிகடுகத்தோட ஆசிரியர். ஆப்ஷன் ஏ. அடுத்து பசித்த மானிடம் நாவலின் ஆசிரியர் யார்? பசித்த மானிடம் என்னும் நாவலின் ஆசிரியர் கரிச்சான் குஞ்சு. ஆப்ஷன் ஏ. நான்மணிக்கடிகை நூலின் ஆசிரியர் விளம்பி நாகனார். ஆப்ஷன் சி. விளம்பி நாகனார். இதில் ஆப்ஷன் பின்னு இருக்குது, பி கிடையாது. நான்மணிக்கடிகையின் ஆசிரியர் ஆப்ஷன் சி. விளம்பி நாகனார். அதை கொஞ்சம் திருத்தம் பார்த்துக்குங்க. அடுத்தது சங்கொலி என்னும் நூலின் ஆசிரியர். சங்கொலி என்னும் நூலின் ஆசிரியர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாமக்கல் வே. ராமலிங்கம். ஆப்ஷன் சி. அடுத்து கன்னி நுண் சிறுதாம்பு என தொடங்கும் 4000 திவ்ய பிரபந்தத்தில் இடம்பெற்றுள்ள பாசுரத்தை பாடிய ஆழ்வார் யார் அப்படின்ட்டுருக்கு. ஆப்ஷன் சி. மதுரகவி ஆழ்வார். மதுரகவி ஆழ்வார் தான் வந்து பார்த்திங்கன்னா கன்னி நுண் சிறுதாம்பு என்று தொடங்கும் 4000 திவ்ய பிரபந்தத்தில் இடம்பெற்றுள்ள பாசுரத்தை பாடிய ஆழ்வார் மதுரகவி ஆழ்வார். அடுத்து கொங்குவேல் மாக்கதை என வழங்கப்பெறும் நூல். மாக்கதை அப்படின்னாலே பெரிய கதை, மா என்றாலே பெரிய என்ற அர்த்தம். அதனால் மாக்கதை அப்படிங்கிறது பெருங்கதை. ஆப்ஷன் ஏ. நீதிநெறி விளக்கம் என்னும் நூலை எழுதியவர். ஆப்ஷன் ஏ. குமரகுருபரர். அடுத்து பம்மல் சம்பந்த முதலியார் முதலில் தாமே எழுதி நடித்த சமூக நாடகம் எது? பம்மல் சம்பந்த முதலியார் வந்து தானே நடித்த முதல் சமூக நாடகம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி. புஷ்பவல்லி. 570 நூலின் ஆசிரியர் யார்? 570 என்ற நூலின் ஆசிரியர் ஆப்ஷன் டி. மூவாதியார். அடுத்து திராவிட பிரகாசிகை என்னும் நூலை எழுதியவர் யார்? திராவிட பிரகாசிகை என்னும் நூலை எழுதியவர் ஆப்ஷன் சி. சபாபதி நாவலர். திராவிட பிரகாசிகை என்னும் நூலை எழுதியவர் சபாபதி நாவலர். ஆப்ஷன் சி. அடுத்து 10 பாட்டில் அளவில் பெரியதாக இருக்கும் நூல் எது? 10 பாட்டில் வந்து பார்த்திங்கன்னா இது எல்லாமே 10 பாட்டு நூல்கள் தான். இதில் அளவில் பெரியதாக இருப்பது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி. மதுரை காஞ்சி. மதுரை பெரிய நகரம், அதனால் வந்து பார்த்திங்கன்னா 10 பாட்டிலே இருக்கிறது பெரிய நூல் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா மதுரை காஞ்சி. ஆப்ஷன் சி. இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த 5th பேட்சில் கேட்ட 16 தமிழ் கொஷின். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த 6வது பேட்சில் கேட்ட இந்த பிஓ எக்ஸாமுக்கு உண்டான தமிழ் கொஷின். இந்த 6வது பேட்சில் கேட்ட ஒரு 16 தமிழ் கொஷின் என்னென்னு தான் பார்க்குறோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த 16 கொஷின் 6வது பேட்சில் கேட்ட 16 கொஷினில் முதல் கொஷின் சௌமியன் பரதன் என்கின்ற புனைப்பெயரில் எழுதியவர் அறிஞர் அண்ணா. சௌமியன் பரதன் என்ற புனைப்பெயரில் எழுதியவர் வந்து பார்த்திங்கன்னா அறிஞர் அண்ணா. ஆப்ஷன் ஏ. அடுத்து யானை புக்க புலம்போல இப்புறநானூற்று வரிகள் எதனை விளக்க ஓமையாக்கப்பட்டது? யானை புக்க புலம்போல அப்படின்னா யானை பூந்துச்சுன்னா எதுவுமே மிஞ்சாது, அது மாதிரி வரி விதிப்பு, அதை தான் வந்து சொல்கிறாங்க. ஆப்ஷன் ஏ. அடுத்து 1810 8ஆம் பத்தில் பெருஞ்சேரன் இரும்புரையை பாடியவர் யார்? 1810 8ஆம் பத்தில் 8ஆம் பத்தில் பெருஞ்சேரன் இரும்புரையை பாடியவர் ஆப்ஷன் டி. அரிசில் கிளார். ஆப்ஷன் டி. அரிசில் கிளார். அடுத்து வான்கலந்த மாணிக்க வாசக நின் வாசகத்தை நான் கலந்து பாடுங்கால் ஓட்டாமல் இனிப்பதுவே என்று பாடியவர் ஆப்ஷன் பி. ராமலிங்க அடிகள். அதாவது வான்கலந்த மாணிக்க வாசக நின் வாசகத்தை நான் கலந்து பாடுங்கால் ஓட்டாமல் இனிப்பதுவே அப்படின்னு பாடியவர் ஆப்ஷன் சி. தாயுமானவர். ராமலிங்க அடிகள். ஆப்ஷன் பி. அடுத்து உச்சிமேற் புலவர்கொள் என்ற அடைமொழியால் சிறப்பிக்கப்படும் பழந்தமிழ் உரையாசிரியர் யார்? உச்சிமேற் புலவர்கொள் அப்படின்னு அடைமொழியால் அழைக்கப்படும் உரையாசிரியர் நச்சினார் கிணியர். ஆப்ஷன் சி. மயில் விருத்தம் என்னும் பாடலை பாடியவர். மயில் விருத்தம் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ. அருணகிரிநாதர். அடுத்து திருத்தக்கத்தேவர் பாடியதாக கருதப்படும் சிறு நூல். திருத்தக்கத்தேவர் வந்து பாடினது நரி விருத்தம். ஆப்ஷன் பி.
அடுத்து தமிழ் இலக்கண பகுப்பில் விடை எத்தனை வகைப்படும்? விடை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6 வகை வினா, எண் வகை விடை. 6 வகையான வினாவும் இருக்கும், 8 வகையான விடையும் இருக்கும் தமிழ் இலக்கண பகுப்பில். அதனால் விடை என்பது 8, ஆப்ஷன் ஏ. அடுத்து புறப்பொருள் வெண்பாமாலை கூறும் செவி அறிவுறு உ. செவி அறிவுறு உ எந்த புறத்திணையில் இடம்பெறுகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா செவி அறிவுறு உ அப்படிங்கிறது பாடான் திணை, ஆப்ஷன் சி. அடுத்து புகழேந்தி புலவரை ஆதரித்த வள்ளல். புகழேந்தி புலவரை ஆதரித்த வள்ளல் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சந்திரன் ஸ்வர்க்கி. இந்த சடையப்ப வள்ளல் வந்து பார்த்தீங்கன்னா சடையப்ப வள்ளல் கம்பர், அதேமாதிரி சீதக்காதி அப்படிங்கிறவர். சீதக்காதி வந்து பார்த்திங்கன்னா இவரை உமர புலவரை ஆதரித்தவர். அதேமாரி சந்திரன் ஸ்வர்க்கிங்கிறவர் புகழேந்தி புலவர் ஆதரித்தார். சந்திரன் ஸ்வர்க்கி புகழேந்தி புலவரை ஆதரித்த மன்னர். அடுத்து நன்னூல் கூறும் சார்பெழுத்துக்கள் எத்தனை? சார்பெழுத்துக்கள் மொத்தம் 10. இந்த உயிர்மை ஆயுதம் அப்படி இருக்கும் பார்த்தீங்களா, அதான் வந்து பார்த்திங்கன்னா 10 சார்பெழுத்துக்கள். அடுத்து இசை நாடகமாக வந்த நந்தனார் சரித்திர கீர்த்தனை பாடியவர் யார்? இசை நாடகமாக வந்த நந்தனார் சரித்திர கீர்த்தனை பாடியவர். இசை நாடகமாக வந்த நந்தனார் வந்து சரித்திர கீர்த்தனை பாடியதாக இருந்தவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோபாலகிருஷ்ண பாரதியார், ஆப்ஷன் டி. அடுத்து தென்மொழி தமிழ்ச்சிட்டு ஆகிய இதழ்களின் ஆசிரியர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெருஞ்சித்திரனார். இது வந்து பார்த்திங்கன்னா 6வது புக்கில் இருக்குது. தென்மொழி தமிழ்ச்சிட்டு, இதோட ஆசிரியர் பெருஞ்சித்திரனார், ஆப்ஷன் பி பெருஞ்சித்திரனார். அடுத்து சமண சமயத்தை சார்ந்த இவர் பிற்சங்க காலத்தில் தமிழ்ச்சங்கம் வளர்த்தார் என கூறும் அமைத்தார் என கூறப்படுகிறது. யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ அச்சிரநந்தி. அடுத்து 12 திருமுறைகளை தொகுத்த நம்பியாண்டார் நம்பி படைத்த நூல். நம்பியாண்டார் நம்பி படைத்த நூல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி திருத்தொண்டர் திருவந்தாதி, ஆப்ஷன் சி திருத்தொண்டர் திருவந்தாதி. 12 திருமுறைகளை தொகுத்த நம்பியாண்டார் நம்பி படைத்த நூல் வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் சி திருத்தொண்டர் திருவந்தாதி. அடுத்து இந்த வீடியோட கடைசி கொஷின் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா 2020 கேட்ட இந்த பிஓ எக்ஸாமில் கேட்ட உங்களுக்கு இந்த 6 இதுலையுமே கேட்ட அந்த 96 கொஷினில் கடைசி கொஷின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அகநானூற்று தொகுப்பில் ஒற்றைப்படை எண் கொண்ட பாடல்கள் எந்த திணைக்குரியது அப்படின்னு கேட்டிருக்குது. அகநானூறு பாடல் பொறுத்தவரைக்கும் அகநானூரை 3ஆக பிரிச்சிருக்காங்க. அதாவது கல்கியானை, அதுக்கப்புறம் மணிமேடை பவளம், அடுத்த நெத்திலக்கோவை அப்படின்னு 3ஆக பிரித்து அதில் வந்து பாடல்கள் இருக்குது. வந்து 120, அடுத்த 180. இதில் வந்து 120 பாடல்கள், அடுத்ததில் வந்து பார்த்திங்கன்னா 180 பாடல்கள், கடைசியில் வந்து 100 பாடல்கள். 120, 180, 100 இப்படி வந்து பார்த்திங்கன்னா கலிற்றியானை நிறை, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மணிமேடை பவளம், அடுத்த நெத்திலக்கோவை இப்படி வந்து பார்த்திங்கன்னா 3லுமே இந்த அகநானூறு பாடல்கள் வந்து இதில் வந்து பார்த்திங்கன்னா 120 பாடல், 180 பாடல், அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா 100 பாடல் அப்படின்னு 400 பாடல்கள் இருக்குது. இந்த 400 பாடல்களுமே வந்து பார்த்திங்கன்னா திணையை வச்சு இருக்குது. இந்த திணை அப்படிங்கிறது இந்த 400 பாடல்களில் ஒற்றைப்படை எண்கள், அதாவது 1, 3, 5, 7ன்னு ஒற்றைப்படையில் ஆரம்பிச்சிச்சு அப்படின்னா அதெல்லாம் வந்து பாலை நிலத்தை பற்றிய பாடல்கள். அடுத்தது குறிஞ்சியை பொறுத்த வரைக்கும் 2, 8, அதாவது 2, 8, அதுக்கு 12, 18 இப்படி 8லையும் 2லையும் முடிஞ்சுன்னா அந்த பாடல்கள் வந்து குறிஞ்சி நிலத்தை பற்றியது. அடுத்தது 4, 14, 24 இப்படி 4ல் முடிந்தது அப்படின்னா முல்லை நிலத்துக்குரியது. அடுத்தது 6ல் முடிகிறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மருதம் நிலத்துக்குரியது. அதே மாதிரி 0, அதாவது 10, 20, 30 அது மாதிரி முடிஞ்சுன்னா அது எல்லாமே நெய்தல் நிலத்துக்குரிய பாடல்கள். அப்போது ஒரு பாடலை எடுத்துக்கிறப்போ அந்த பாடலோட எண்ணை வைத்து அது எந்த நிலத்துக்கு உரிய பாடல்கள் அப்படிங்கிறத நம்ம வந்து கரெக்டாக கண்டுபிடிச்சிடலாம். அதே மாதிரி ஒற்றைப்படையும் எல்லாமே பாலை நிலத்துக்குரியது உரியது. குறிஞ்சி நிலத்துக்குரிய பாடல்கள் எல்லாமே 2, 8ல் முடியவது. அடுத்து குறிஞ்சிக்கு அப்புறம் முல்லையில் இருக்கிறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா 4ல் முடியுது. அதே மாதிரி மருத பாடல்கள் எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 6ல் முடியுது. 6 அப்படிங்கிறது 6, 16, 26 இது மாதிரி 6ல் முடிகிற எல்லா பாடல்களும் மருத நிலத்துக்கு உரிய பாடல்கள். அதேமாதிரி நெய்தல் நிலத்திற்கு 10, 20 அப்படின்னு 0ல் முடிகிற அனைத்தும் நெய்தல் நிலத்துக்குரிய பாடல்களாக கூறப்படுகிறது. இதோட வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த வீடியோவோட 2020 தமிழில் கேட்ட 96 கொஷின்
அந்த 6 பேட்சுமே கேட்டால் 96 கொஷின் என்னென்னு இந்த இதில் பார்த்துருக்கோம். இதை வச்சு நீங்கள் பார்க்குறப்ப ஒரு ஐடியா கிடைக்கும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த 2023 தமிழில் என்ன கொஷின்ஸ்லாம் கேட்டாங்க, அதுக்கும் இதுக்கு என்ன வித்தியாசம் அப்படிங்கிறத அடுத்த வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இதில் வந்து உங்களோட கமெண்ட்ஸ் எதுவும் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் சொல்லலாம். உங்களுக்கு எதுவும் இதில் கமெண்ட்ஸ் ஃபீட்பேக் ஏதாவது சொல்லலாம். நீங்கள் சொல்கிறப்ப தான் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் நிறையா செய்ய முடியும். ஏற்கனவே வந்து டிஇடி, பிஜி, டிஆர்பி இது எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா கொஷின்ஸ் போட்டிருந்தோம். நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா ஃபீட்பேக் நிறையா சொல்லியிருக்கேன், கரெக்ஷன் நிறையா சொல்லியிருக்கீங்க. அது மாதிரி நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா எப்படியும் நம்ம டிஆர்பியில் சொன்ன மாதிரி இந்த மந்தில் வந்து பார்த்திங்கன்னா அந்த பிஓ எக்ஸாமுக்கு கால்ஃபார் வந்துடும். ஸோ ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.